ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 245 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஐலாண்டில் தான் காட்டுவாங்க. சுற்றி இருக்க ஸ்பீஷீஸோட கில்லர் பி நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவார். மோட்டோயை காப்பாற்ற ட்ரை பண்ணல, அதுக்காக நருட்டோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்பா. மோட்டோயி நருட்டோக்கு மக்களை ஒன்று சித்துற எபிலிட்டி இருக்குன்ட்டு கில்லர் பி மாதிரின்னு இருப்பாரு. ஏன் மட்டும் நானும் அதை ஒத்துக்கிறேன் பாரு. பி இந்த டீம் நீ நல்லா வந்தா ஒன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ரேப் பண்ணுவோம். உங்களோடது சூப்பராக இருக்கு ரேப். அப்புறம் நான் தான் லக்கி சாம்ப்ன்ட்டு அவனும் ரைமிங்காக ரேப் பண்ணுவான். ஏன் மட்டும் மனசுக்குள்ள ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நருட்டோ இப்படி ரைமிங்கோட ரேப் பண்ணுறான் இல்லையா, அவர்கிட்ட இருந்து காப்பி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா நல்லா இருக்கும் திங்க் பண்ணுவாரு. கில்லர் பி பம்ப் ஃபிஸ்ட் பண்ண கை நீட்டவும் மோட்டோய் சொல்லியிருப்பாருல நருட்டோ கிட்ட, கில்லர் பியை பத்தி தப்பாலாம் அப்படி பேசிட்டு இருக்காத, இல்லைன்னா நீ வருத்தப்பட வேண்டியது இருக்குன்னு இருப்பாரு. அதை யோசிச்சுட்டு மோட்டோய் ஆக்டோபாப்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறப்ப அது நடக்கவும் ஆக்டோபாப்ஸ் மோட்டோய் மேல நம்பிக்கை வச்சாருன்ட்டு பம்ப் ஃபிஸ்ட் பண்ணிட்டு என் பேர் நருட்டோ தத்தி பயோன்பா. நான் அதை செஞ்சுட்டு மனசளவுல நருட்டோ சந்தோஷப்படுறப்ப, அட எப்போ பார்த்தாலும் தத்தி பயோ தானா, வாயை மூடுறா தத்தி பயோன்பாரு. நருட்டோ வாமா ஃபீல் பண்ணுவான். இந்த தடவை வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு திரும்ப வான்பார் கில்லர் பி. நருட்டோ போய் வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத் முன்னாடி குறவும் நருட்டோவோட ட்ரூ செல்ஃப் வெளியே வரும். நக்கலா சிரிச்சுட்டு நிற்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த நெக்ஸ்ட் சேலஞ்ச் நருட்டோ வெர்சஸ் நைன் டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோட ட்ரூ செல்ஃப், நீ இன்னும் பாடத்தை கற்றுக்கல போல, சரி வா முடிஞ்சா வந்து ட்ரை பண்ணு, நீ என்னதான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ரிசல்ட்டுங்கிறது சேமாக தான் இருக்குங்கோ. நருட்டோ அது எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு, உன்னை ஃபோர்ஸை சண்டை போட்டு ஜெயிக்கலாம் நடக்காத காரியங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒரே மோஸ்தானம் பண்ணுறான்ட்டு சிரிக்கவும் நருட்டோட ட்ரூ செல்ஃப், உன்னால் என்னை வெளியவும் தள்ள முடியாதுன்ட்டு, மற்ற எல்லாத்த விட உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை விடவே என்கவும். நருட்டோ அப்படின்னா உனக்கே நல்லா தெரிஞ்சுக்கணுமே என்கவும். என்னடான்னு சொல்லி கேட்கும். நான் டிசைட் பண்ணதை பற்றி சொல்கிறேங்கவும். நருட்டோட ட்ரூ செல்ஃப் எதை பற்றி பேசுறேன்னு கேட்கும். தெரியாத மாதிரி நடிக்காதேன்ட்டு, சரி இந்த இடம் நம்ம ஆள் மனசுல இருக்க உண்மையை பிரதிபலிக்கிற இடம் தானே, அப்புறம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இமேஜவே உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்பர் 1 ஹொகாகே கேண்டிடேட் நருட்டோன்னு சொல்லி ஆட்டோகிராஃப் போடுவான். இதுதான் என்னோட ஆட்டோகிராஃப்னு சொல்லவும் நருட்டோவோட ட்ரூ செல்ஃப் செம்ம கடுப்பாகும். நருட்டோ கிட்ட இச்சிராகு ஷாப்ல இருக்கப்ப, என் பையன் உங்களோட பெரிய ஃபேன், அவனுக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவான்ட்டு ஆட்டோகிராஃப் கேட்டிருப்பாரு ஒருத்தர். லெஃப்ட் சைட்ல இந்த பர்சனும், இது நருட்டோ சும்மாக்கி தானே அதிசயங்களை ஏற்படுத்துற குழந்தை, எனக்கும் உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. நருட்டோ தலையில கை வச்சுட்டு சிரிக்கவும், மறுத்துட்டியான்னு கேட்டிருப்பாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டி திங்ஸ் எல்லாம் தெரியாதுன்னு இருப்பான் நருட்டோ. பிரசன்ட் நருட்டோ இச்சிராக்குள்ள இருக்கப்ப அவங்களுக்கு நான் ஆட்டோகிராஃப் பண்ணி தரக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனா இப்போ எனக்கு ஒன்று இருக்குன்பா. நருட்டோவோட ட்ரூ செல்ஃப், என்ன அந்த ஆட்டோகிராஃபோட வந்துட்டீங்கன்னா என்ன மாறிடுமா, இன்னைக்கு எல்லாருமே உங்கள்கிட்ட ஸ்வீட்டாகவும் ஏமாத்தியும் நடிக்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இல்லையா முதல்ல எல்லாருமே நம்மள வில்லேஜ்ல இருந்து புறக்கணிச்சாங்க, நம்ம வாழ்றதையே வெறுத்தாங்க, மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கத்தும். நருட்டோ சின்ன பையனா யாரும் இல்லாம தனியா எழுந்ததை காட்டுவாங்க. அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தன் நான் மட்டும்தான், வில்லேஜை சேர்ந்த யாரையும் நீ நம்பாதீங்கோ. நருட்டோ இருக்கலாம், கிராமத்து மக்கள் முக்கியம்தான், ஆனா அதெல்லாம் விட நான் ஒருத்தரை நம்ப வேண்டியது இருக்குன்பா. நருட்டோ ட்ரூ செல்ஃப் ஷாக் ஆகும். நருட்டோ நான் என்ன நம்பணும், வில்லேஜர்ஸ் நான் எப்படிப்பட்டவன் நம்புறாங்களோ அதை நான் நம்பணும்பா. அப்படியே ஒரு செகண்ட் சைலன்ஸ்ல நருட்டோவோட ட்ரூ செல்ஃப் மண்டிட்டு அழுக ஆரம்பிச்சிரும். ஏன் எதுக்காக இத்தனைக்கு அப்புறமாவும் எப்படின்னு சொல்லி கேட்கும். நருட்டோ சிரிச்சிட்டே, ஆக்டோபாப்ஸ் தான் எனக்கு அதை ரியலைஸ் பண்ண வச்சாரு, அவரே டவுட் பட்டது இல்ல, அவருக்கான ப்ரைட் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது ட்ரூ செல்ஃப், அப்பனா இன்னொரு பேர்டனா பாக்குறியா, எக்ஸாக்டா நான் உனக்கு என்னதான் சொல்லி கேட்கும். நருட்டோ நீ இருந்தனாலதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். நருட்டோவோட ட்ரூ செல்ஃப், அப்படின்னா இப்பல இருந்து நான் என்னதான் பண்றதுன்ட்டு நருட்டோவை தாக்க வரும். நருட்டோ சிம்பிள் தான்ட்டு கை நீட்டி ஓடி வந்த நருட்டோவோட ட்ரூ செல்ஃபை கட்டி பிடிச்சுக்குவான். நீ நானாகணும், நான் தானே நீன்பா. அப்படியே சைலண்ட் ஆகும். எல்லாத்துக்குமே நன்றி, எல்லாம் சரியாயிரும்பா. நருட்டோவோட ட்ரூ செல்ஃபோட கண்கள் ரெட் கலர்ல ஈவில் ஷோ பண்ற மாதிரி இருக்கும். அது மொத்தமாவே நார்மல் ஆயிரும். நருட்டோவோட டார்க் பார்ட்டுங்கிறதே டிஸ்பயர் ஆயிருக்கும். வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்க நருட்டோ எந்திரிக்கவும் யாமட்டோன் மோட்டோய் ஷாக் ஆவாங்க. திரும்பி பார்த்துட்டு சிரிக்கவும், அவன் சாதிச்சிட்டாங்க மாதிரி யாமட்டோன் மோட்டோய் பேசிட்டு இருக்கப்ப, இதெல்லாம் சீக்கிரமா செலிப்ரேட் பண்ற மாதிரிட்டு முட்டாள்களான்ட்டு கில்லர் பி நருட்டோ கிட்ட போவாரு. இப்போ நைன் டெயில்ஸோட பவர் கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாரு. இப்பல இருந்து நான் தான் உனக்கு இன்ஸ்ட்ரக்டர், மொத்தத்துக்கு சேர்ந்து தயாராக்கிறது நல்லது, இல்லைன்னா அனுபவிப்ப சாகர வரைக்கும் டார்ச்சர்னு பாரு. நருட்டோ சரின்பா. கில்லர் பி நருட்டோ வா போலான்னு பாரு. யாமட்டோ நானும் கூட வரலாமான்கவும் சரி வான்றுவாரு. மோட்டோயை யாமட்டோ கூப்பிடவும், மோட்டோய் நான் பீரியடிக் ரிப்போர்ட்ஸை ஹெடன் கிளவுடுக்கு கொடுத்து
கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதனால நான் இப்போ கிளம்புறேன்ருவாரு. யாமட்டோ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ட்டு கிளம்புவார். இதுக்கப்புறம் விஷயங்கள் ஈஸியாக இருக்க போகிறது இல்லைன்னு மோட்டோய். கில்லர் பி வாட்டர் ஃபாலை தாண்டி போகவும் ஏன்னா வாட்டர் ஃபாலை தாண்டி விஷயங்கள் இருக்கான்ட்டு நாட்டோ ஷாக்ல தான் உள்ள போவான். உள்ள போய் பார்த்தா பெரிய இடமே இருக்கும், ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கும். இங்க தான் நீ நைன்டெல்ஸோட சண்டை போட போறேன்னு பாரு பி. நைன்டெல்ஸோட சண்டை போட போறானான்னு கேட்பான் நாட்டோ. அதே தாண்டா முட்டாள்னு பாரு. நாட்டோ சரின்ட்டு முன்னாடி விஷயங்களை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருப்பான். யாமட்டோ உள்ள வந்ததுக்கு அப்புறமா அமேசிங்கா இருக்குன்ட்டு பாப்பாரு. பி வாங்க போலான்னு பாரு. யாமட்டோ நாட்டோ ஃபாலோ பண்ணுவாங்க. தலையில்லாத சிலைகளை தாண்டி போவாங்க. யாமட்டோ இந்த இடிபாடுகள் பழசுதானன்ட்டு கண்டிப்பா ஆர்காலஜிக்கலா முக்கியம் தானே, அதை ரெஸ்டோர் பண்ணி ஆகணும்னு கேட்கும் போது கில்லர் பி அப்படி இல்லைன்ட்டு இந்த சிலைகளை செய்யும் போதே ஆரம்பத்துல இருந்தே தலை இல்லாம தான் செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குங்கவும் நருட்டோ நைன்டெல்ஸோட சண்டை போட போனா அது எப்படி ஆக்சுவலா அது எப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ எக்ஸசிவா போகாம இருந்தா சரின்னு பாரு. எக்ஸசிவா போகாம சண்டை போடுறதா நீ என்ன முட்டாளான்னு கேட்பாரு கில்லர் பி. ரொம்ப வருஷமா இந்த ஒரு புனித ஸ்தலத்துல ஜின்சுரிக்கிய செலக்ட் ஆகிறவங்களா பியூரிஃபிகேஷன் செரிமோனிக்கு வருவாங்க. இந்த இடத்துல ஒரு செட்டப் இருக்கு. ஒரு ஸ்பெஷலான வழியில நீங்க உங்களோட டெயில் பீஸ்டோட பேச முடியும் பாரு. அதுலயும் குறிப்பா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த பில்டிங்குள்ள பாரு. நருட்டோ இந்த பில்டிங்குள்ளேன்ட்டு பாப்பா. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இங்க உள்ள போக முடியும். அதுக்கு செலக்ட் ஆகணும்னா உன் தலையை கொண்டு போய் அந்த ஸ்டாச்சுவோட வாய்க்குள்ள வைக்கணும். உன் இதயத்துல எந்த ஒரு டார்க்னஸும் இல்லைன்னா கதவு திறந்துரும். அது உன்னை ரிஜெக்ட் பண்ணாதுன்னு பாரு. பி பேசினாலே ரேப்ல தான் இருக்கும். நான் தான் நாமளா சொல்றேன். யாமட்டோ நாமளா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு புரியலின்ட்டு. நருட்டோ ஆல் மனசுல இருக்க டார்க்னஸ் ஆன்ட்டு அதுக்காக தான் வாட்டர் ஃபால் அப்படி வந்துச்சா சொல்லி திங்க் பண்ணுவான். கில்லர் பி உன் இதயத்துல சிறு அளவு டார்க்னஸ் இருந்தாலும் கூட உன்னை அதை அளவு பண்ணாது, புரிஞ்சுதா? நீ மட்டும் டார்க்னஸோட உள்ள உன் தலையை கொடுத்துட்டீங்கன்னா அது உன் தலையை கடிச்சிரும். வெளியே வரும்போது தலை இல்லாத சிலைகளை பாத்தீங்களா, அது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ஜின்சுரிக்கீஸ் அப்படின்னு கில்லர் பி சொல்லும் போதுல நருட்டோ கழுத்துல கையை வச்சுட்டு பயப்படுவான். நருட்டோட ட்ரூ செல்ஃப் நான் தான் உன்னோட ட்ரூ செல்ஃப், நான் தான் நீன்னு இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு பயப்படுவான். ஏன் மட்டும் இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு நருட்டோ, நீ உன்னோட ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணு பாரு. கில்லர் பி இது ஒரு புனித ஸ்தலம்னு சொன்னா இல்ல முட்டாள்களான்ட்டு காலங்காலமா ஹிடன் க்ளவுடோட முன்னோர்கள் இதை பாதுகாக்கிறாங்க. இப்படிப்பட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு பாரு. ஏன் மட்டும் பேச வரவும் நருட்டோ தடுத்துட்டு நான் இங்க வந்ததுக்கான காரணமே நைன்டெல்ஸோட பவரை கண்ட்ரோல் எடுத்துக்கதான், இதை நான் பண்ணி ஆகணும், எதுவும் ஓட முடியாது, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நருட்டோ அந்த ஸ்டாச்சு கிட்ட போயிட்டு அவன் மனசுக்குள்ள முதல்ல நான் என்ன நம்பணும்ட்டு அவனோட தலையை உள்ளோடுவான். யாமட்டோ ரொம்ப பயத்துல தான் இருப்பாரு. திடீர்னு பார்த்தா நருட்டோ அலறுவான். யாமட்டோ பயத்துல போய் நருட்டோவை பிடிச்சி பின்னாடி புல் பண்ணவும் நருட்டோ வந்திருப்பான். முன்னாடி பார்த்தா அவனோட தலை இருக்காது. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு யாமட்டோலாம் ரொம்ப பயத்துல நிற்பாரு. நருட்டோ அவனோட கையை வச்சு துணியை புல் பண்ணிட்டு சும்மா விளையாண்டேன், அந்த ஸ்டாச்சுக்குள்ள சுவிட்ச் இருக்குப்பான்பா. யாமட்டோவுக்கு மனசே இருக்காது, சும்மா விளையாட்டுக்கு பண்ணன்பா நருட்டோ. கில்லர் பி இதான் என்னோட ஹேபிட்டுன்ட்டு நானும் ஃபர்ஸ்ட் இப்படிதான் பண்ணன்ட்டு முட்டாள்னு பாரு. என்ன முதல் புனித ஸ்தலம்லாம் சொன்னீடா முட்டாள்ன்ட்டு யாமட்டோ முட்டாள்னு பாரு. முன்னாடி டோர் ஓப்பன் ஆயிருக்கும். பார்த்தா அந்த ஒரு இடமே வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி இருக்கும், லைக் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரிலாம். நருட்டோ யாமட்டோ தகச்சு போய் இருப்பாங்க. கில்லர் பி உள்ள போ, உட்காரு, கண்களை மூடி ஃபோக்கஸ் பண்ணு, வாட்டர் ஃபால் ஆஃப் ட்ரூத்ல என்ன பண்ணி அதை தான் பண்ண போற, போய் டெய்லி பீஸ்டோட பேசுன்னு பாரு. நருட்டோ ட்ரைனிங்க்கு முன்னாடியே என்னோட மனசளவுல நைன்டெல்ஸோட நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நருட்டோ கேட்கவும் கில்லர் பி அதை எல்லா ஜின்சுரிக்கினாலையும் தான் பண்ண முடியும், ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பாரு. கில்லர் பி முன்னாடி போவோம் தான் நருட்டோ யாமட்டோவே பின்னாடி போவாங்க. நல்லா கவனமா கேட்டுக்கங்க, நான் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். நைன்டெல்ஸ் உடம்புல சீல் பண்றக்கு என்ன மாதிரியான சீலிங் ஜுட்ஸோ அவன் மேல பயன்படுத்தினாதா சொல்லி கேட்பாரு. கொஸ்டின் கேன்சல் பண்ணுன்னு சொல்லவும் நருட்டோ முழிப்பான். டெட்ராகிராம் சீலுன்னு பாரு. யாமட்டோ இம்ப்ரெசிவா இருக்கேன்ட்டு அதை என்னோட ஸ்டீல் செல் சீலை விட பயங்கரமா இருக்குன்னு பாரு. சாவி இருக்கான்னு கேட்கவும் நருட்டோ மவுண்ட் மியோபுக்கு போயிருப்பான்ல, அப்ப கெரோட்டோரா இந்த கீயை ஜிராயா நருட்டோ கிட்ட கொடுக்க சொன்னாருன்ட்டு அதுக்கான பெர்மிஷனை காமமாரு கிட்ட கேட்கறப்ப நீ அவனுக்கான சாவி அவங்ககிட்ட கொடுத்துருந்து பாரு. கெரோட்டோராவும் மனசே இல்லாம ஏதோ லார்ட் எல்டர் நீங்க சொல்றீங்கன்ட்டு செய்யறன்ட்டு தன்னோட பெலியில இருக்க ஃபார்முலாவை காமிச்சிருப்பாரு. நருட்டோ என்னதுன்னு ஆச்சரியப்பட்டிருப்பான். கெரோட்டோரா உன் வயிற்றுல இருக்க ஃபோர்த்தோக்காகே சீலிங் ஜுட்ஸு யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபார்முலாவுக்கான சாவிதான் அது, இது மூலமா லாக் அண்ட் அன்லாக் பண்ணலான்னு இருப்பாரு கெரோட்டோரா. அதை யோசிச்ச நருட்டோ இருக்குன்பான். ஏன் மட்டும் அந்த சீலை மொத்தமா ஓப்பன் பண்ணி விட போறீங்கன்னா நருட்டோவால அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியாம நைன்டெல்ஸ் ஃபுல்லா எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பாரு. நம்ம அதை சீல் பண்ணிடலாம், இந்த இடமே அதுக்காக தான், நமக்கு அடுத்த ஒரு புது ஜின்சுரிக்கு கிடைக்கிற வரைக்கும் நைன்டெல்ஸ் இங்கேயே சீல் பண்ணி வச்சுக்கலாம், அதை பத்திலாம் ப்ராப்ளம் இல்லைன்னு. ஏன் மட்டும் பயப்பட்டு பேச வரப்ப நருட்டோ அது ஒன்று அப்படி நடக்காதுன்ட்டு ஏன்னா இதை நான் பண்ண போறேன்பா. இதை கேட்ட கில்லர் பி அப்பனா நான் கதவை சாத்துறேன், அப்புறம் நைன்டெல்ஸோட டீல் பண்றது எப்படின்னு காட்டுறேன் பாரு. கதவை சாத்திடுவாரு. நருட்டோ கில்லர் பி பம்ப் ஃபிஸ்ட் பண்ண மாதிரி கை வச்சிருப்பாங்க. நருட்டோ கண்ண மூடி ஃபோக்கஸ் பண்றப்ப நைன்டெல்ஸ் இடத்துக்கே போயிருப்பாங்க. கில்லர் பி மனசுக்குள்ள பேசுவாரு. நருட்டோ இம்ப்ரெசிவா இருக்க, அடுத்து வர ரூல்ஸுமே சிம்பிள் தான்ட்டு உன்னோட சப்கான்ஷியஸ்குள்ள நைன்டெல்ஸை வரவை, அப்புறமா சீல் எடுத்து விட்டுருப்பாரு. நருட்டோ நைன்டெல்ஸ் படுத்துட்டு இருக்கப்ப எப்பவும் போல அந்த ஈவில் லுக்கே தானான்பா. நருட்டோ இங்க என்னடா பண்றேன்ட்டு பாக்கும் நைன்டெல்ஸ். நருட்டோ என்ன பண்றேன்னு கேட்பான். நைன்டெல்ஸ் உனக்குள்ள அந்த ரியல் ஒன் எங்க போயிட்டான், அவனை என்னால சென்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கேட்கும். நருட்டோ அந்த சீல் டேக் எடுக்கிறதுக்கு மேல போவான். ரியல் ஒன் தானே, அது நான் தான் முன்னாடி கம்பாருன்பா. கில்லர் பி வெறுப்ப ஜெயிச்சிட்டேங்கிற ஆணவத்துல இருந்துராத, எப்பவுமே காட்லயே இரு, நைன்டெல்ஸோட உண்மையான வெறுப்புங்கிறதே அதிகமா இருக்குன்பா. நருட்டோ அந்த சீல் டேக் எடுத்துட்டுருவான். நருட்டோ அவனோட பெல்லியில இருக்க சீலை அன்லாக் பண்ண ட்ரை பண்றப்ப என்னடா பண்ண போறேன்னு சொல்லி நைன்டெல்ஸ் கேட்கும். பனியனை கடிச்சிட்டு இருப்பான்ல, என்ன நான் தான் வாயில கடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல, எப்படா பேசுவான்ட்டு சீலை அன்லாக் பண்ணி விடுவான். சீல் ஃபுல்லா அன்லாக் ஆகிறதுக்குள்ளேயே நைன்டெல்ஸ் கேட்டை பொழந்துட்டு வந்து பயங்கரமா கத்தும். நருட்டோவாலே அந்த ஒரு ஃபோர்ஸை தாங்க முடியாது. நைன்டெல்ஸ் சீல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நைன்டெல்ஸோட சக்கராவை ஓன் சக்கரா மூலமா பிடிக்கணும் பாரு கில்லர் பி. நருட்டோட சக்கரா நருட்டோட உருவத்திலேயே வெளியே வரும். சக்கராவை பிடிக்கணும்னா சக்கராவை தான் யூஸ்
யூஸ் பண்ணணும், அதான் காமன் சென்ஸ் பையான்பாரு. நைன் டெயில்ஸோட சக்கராவை மட்டும் வெளியே எடுத்துரு, அப்புறம் நீ தான் நம்பர் 1 பாரு கில்லர் பி அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாரு. எயிட் டெயில்ஸோட டென்டக்கல்ஸ் மூலமா நைன் டெயில்ஸ் பிடிப்பாங்க. கில்லர் பி நருட்டோ கிட்ட உன்னோட சக்கராவை அதோட சக்கராவில் ஒட்ட வச்சு அதை மொத்தமா புல் பண்ணி உன் பக்கம் எடுத்துக்கணும் பாரு. அந்த எயிட் டெயில்ஸோட டென்டக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சக்கராவை வெளியே கொண்டு வர வச்சு நைன் டெயில்ஸோட சக்கராவை வெளியே எடுப்பாரு. பார்க்க போனா வேற வகையில சொல்லணும்னா இது ஒரு டாக் டீம் மேட்ச் மாதிரி பாரு. நைன் டெயில்ஸ் எயிட் டெயில்ஸோட டென்டக்கல்ஸ் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கும். கில்லர் பி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, துரதிருஷ்டவசமா இப்ப என்னால முடியாது, நீ தான் பாத்துக்கணும் பாரு. அது நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு சிரிப்பான நருட்டோ. கில்லர் பி அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்னிங்ட்டு அதோட சக்கரா உன்னோட சக்கராவை மொத்தமா இழுத்துக்காம பாத்துக்குன்னு சொல்லுவாரு. இதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்ல, உனக்கே தெரியுமாச்சே, உன்னோட உடம்புல இருக்க சக்கரா 0 ஆச்சுன்னா உனக்கே என்ன ஆகுன்னு தெரியும்லன்னு சொல்லி கேட்பாரு. நைன் டெயில்ஸ் எயிட் டெயில்ஸோட டென்டக்கல்ஸோட பாதி சக்கரா உறிஞ்சிட்டு ஓ நீ என்ன பவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிற நோக்கத்துல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எயிட் டெயில்ஸோட டீம் அப் ஆயிருக்கியாடா, நைன் டெயில்ஸோட ஜின்சுரிக்கி பரிதாபமா இருக்குன்ட்டு பிஜு பாம் பண்ணும். கில்லர் பி ரிஸ்க்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா நைன் டெயில்ஸோட சக்கராவை மட்டும் ஒன்ஸ் நீ எடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அது உனக்கு தான் கண்ட்ரோல் ஆகும் பாரு. நைன் டெயில்ஸோட விருப்பத்துல என்ன சக்கரா வந்தாலும் பிடிச்சிக்க, அது உனக்கு கை கொடுக்கும் பாரு. நைன் டெயில்ஸோட ஹேட்ரல்ல மட்டும் மாட்டிக்காத, உன்னோட ஸ்ட்ராங் வில்ல பயன்படுத்து, அப்படிதான் அதை ஜெயிக்க முடியும் பாரு. நைன் டெயில்ஸ் கிரியேட் பண்ண அந்த பிளாக் ஸ்பேஸ் சக்கராவை மொத்தமா முழுங்கிட்டு நருட்டோக்கு நேரா பார்க்கும். அதோட வாயில இருந்தாலும் புகை வரும், பயங்கரமான ஒரு மிசைல் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும். நருட்டோ ஆர்டர் ட்ரை பண்ணுவான், பி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்ட்டு அந்த பிஜு பாம தடுத்திருப்பாரு. நருட்டோ ஆக்டோபஸ் தேங்க்ஸ்ன்பா, அந்த கை வந்து தடுத்திருக்கும் இல்லையா, அது எயிட் டெயில்ஸோட ஃபேஸ் பாய் மாறி பலன் போன காத்து மாதிரி ஆயிரும். அதோட எக்ஸ்ப்ளோஷனை தடுத்துட்டேன், ஆனா இதுக்கப்புறமா உன்னோட ஆபரேஷனுக்கு என்னால கோஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு இந்த சிச்சுவேஷனை கூட ரேப் பண்ணுவாரு. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் அடாமா செய்யாம கொண்டு இருக்கனால என்னால சேஜ் மோடு யூஸ் பண்ண முடியும்ட்டு அந்த ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். நருட்டோட சப்கான்ஷியஸ்ல காட்டுவாங்க. நருட்டோ சேஜ் ஆர்ட் சூப்பர் ஜெயண்ட் ரசிங்கன் பண்ணிருப்பான், டைரக்ட் ஹிட் வைக்க வருவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ஆரஞ்ச் பார்க் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்லாம் எடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.